டைரக்டர் கார்த்திக் நாராயண் இயக்கத்தில் வந்த நிறங்கள் 3 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்கூல் பையன் காலைல டியூஷன் போகும்போது ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணுறத பார்த்துறான். இந்த பையன் படிக்கிற ஸ்கூல்ல தான் ரகுமானும் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. அதே நாள் ரகுமான் பொண்ணை காணுன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அங்கே கட் பண்ண அதர்வாவை காட்டுறாங்க. அதர்வா ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இவர் எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் காணாமல் போயிடுது. சரத்குமார் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. இவர் மினிஸ்டர் பையனை ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. மினிஸ்டர் பையனை அரெஸ்ட் பண்ணதுனால இவர் எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றாரு. ஸ்கிரிப்டையும் பொண்ணியும் தேடுற அதர்வா ரகுமான் இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒரு சுமாரான மூவி பார்த்த ஃபீல் தான் இருந்தது. படத்தோட கதையை 3 சாப்டரா பிரிச்சு 4 நிலையா சொல்லியிருப்பாங்க. ரகுமான் ஸ்கூல் பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகிற ஒரு ஆள். ஸ்கூல்லயும் ஒரு பெஸ்டான டீச்சரா இருப்பாரு. இவரோட பொண்ணை காணும். இதுதான் ரகுமானோட போர்ஷன். இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணி நடிக்கணுமோ அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. அதர்வா அவரோட ஸ்கிரிப்டை காணும். அதுல இருந்து படம் ஃபுல்லாவே இவர் கஞ்சா போதிலே தான் இருப்பாரு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் இவரோட போர்ஷன் அவ்வளவா கனெக்ட் ஆகாத ஃபீல் தான் இருந்தது. சரத்குமார் ஒரு லஞ்சம் வாங்குற போலீஸ் ஆஃபீஸர். இவரோட போர்ஷன் நல்லா இருந்தது.